உங்கள் யார்கிட்டையும் நான் முகம் கொடுத்து கூட பேசுனதில்லை. அப்படி இருந்தும் இந்த கிழவன் கூப்பிட்டான்னு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாள். எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லை. உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருண்டா அடுத்த ஜென்மத்திலையும் நீங்களும் அம்மாவும் சேர வேணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். யாரும் பயப்பட வேணாம். நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல. இன்றைக்கி ராத்திரி துபாய் போகிறேன், ஒரு புது வாழ்க்கையை தொடங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் சொல்ல வரையில. ஏய், என்னது நீ இப்போ அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல வந்த மட்டும் சொல்லு. ஓ கண்ட கதையெல்லாம் கேட்க யாருக்கும் நேரம் இல்லை. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எவன் பேச்சையும் கேட்கறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவன் கேடு கேட்டு போனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை. இதோ இந்த மனுஷன் மட்டும் இல்லைனா நீங்களாம் இங்கே வந்துட கூட மாட்டீங்க. ஸோ தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா போயிரோட இல்லை, அதை வச்சு யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும்? ரெண்டு வருஷமா நான் குடிக்கிறான் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் குடிக்கிறேன்னு? ஆனா நேத்து வந்து இந்த ஆள் கேட்டார். உங்களுக்கு தெரியுமா சார், உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு? சாப்பிட்டியாப்பா? இப்போதாம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். ஓ, சாப்பிட்டோம்மா. ஞாபகமே இல்லை. சாப்பிட்டியாப்பா? மா, இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். அன்னையில எங்க அம்மா என்கிட்ட சாப்பிட்டியான தர வேற எதுவுமே கேட்டதில்லை. ஆனா திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டியான தர வேற ஒண்ணு கேட்டாங்க. நிஜமே பொய்யா தம்பி, என்ன உன் பேர் என்னப்பா? விதியே மெய்யா போனதே எங்கு செல்ல இருக்கும்போது கேட்காம பள்ளி கொடுத்துட்ட என்ன செய்ய தனியாத்தான் போயிட்ட மனமே ஆறு நிரந்தரம் இங்க யாரு மனமே ஆறு நிரந்தரம் இங்க யாரு அடுத்த 6 மாசத்துல அவங்களும் என்ன விட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் யாருக்காக வாழ்றோம்னு தோணுச்சு. உலகம் ஒதுங்கி செத்தரலான்னு முடிவு பண்ணேன். தானாய் எழுந்ததும் மாற்றி பேசும் கூட்டம் எப்படி மாறும் துளியாய் வருகின்ற அன்னைக்கு என்னால அந்த வலியை தாங்க முடியல, ரொம்ப வலிச்சுது.
தெரியாம பட்டணும்னு தோணுச்சு. யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா எங்க? சரி, இதான் நம்ம கடைசி நாள், நம்ம சாரதான் போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் பார்த்தேன் என்னோட கடவுள் மனமே ஆறு நிரந்தரம் இங்க யாரு மனமே வாழு வழி இங்கு பல நூறு. உங்களுக்கு தெரியுமா சார், எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்ட முதல் யார் தெரியுமா? என்ன செய்ய விதியே தம்பி சாப்பிட்டியா? போனதே எங்கு செல்ல இருக்கும்போது கேட்காம அன்பள்ளி கொடுத்துட்ட. என்ன செய்ய தனியானா சொல்லாமத்தான் போயிட்ட. மனமே ஆறு நிரந்தரம் இங்க யாரு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். நிரந்தரம் இங்க யாரு மனமே வாழு வழி இங்கு பல நூறு. நீ எங்கடா போற? இல்லப்பா, இங்க வந்திருக்க எல்லாருமே அந்த பாட்டியோட உங்களை பார்த்தா அதிகமா பேசுறாங்க. ஆமாப்பா. அதான்ப்பா, அந்த இடத்துல அந்த பாட்டி போட்டோ மட்டும் கூடாதுப்பா, உங்களோட போட்டோ இருக்கணும்பா. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்பா. மா மாமா, இந்த வெங்காய போண்டா இருக்குது, உங்கள் அம்மாவோட போய் கொடு. ஸ்கூல் போலையாடா? இன்றைக்கு சண்டே இருந்தா என்ன போக வேண்டியது தானே? முன்ன பின்ன ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே. என்ன டிராஃபிக்கு! மெட்ராஸை நோண்டி நோண்டி கோலார் தங்க சொல்லுங்க மாதிரி ஆக்கிட்டானுங்க. வாங்க அண்ணா, எப்படி அண்ணா இருக்கிறீங்க? கொஞ்சம் டல்லாதாம்மா இருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஓட்டு ஐடிலாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அப்போ நாங்கள் ஓட்டு போட முடியுமோ? போடுங்க. குடும்பத்தோட தூக்கி போய் லாடம் கட்டுவானுங்க. ஃபார்மாலிட்டி வச்சுக்கடா, எங்கே இருக்கிறவங்களே அப்படி தான் வச்சுக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் வேணாம்மா. அப்புறம் எல்லாம் ஓகே இல்லை, முக்கியமான விஷயம், அக்கம் பக்கத்தில் யாரு கூட பழக்க வச்சுக்கல. சச்சா, நாங்க பேசவே மாட்டோம். வெரி குட். டேய், யாரோ கத்துட்றாங்கன்னு போய் பாரு. ஓகே மச்சான் தாஸ் என்னம்மா பண்ணுறாரு? அவரு குளிச்சிட்டு இருக்காரு. ஒரு டம்ளர் தண்ணி கஷ்டப்பட்டோம், நல்லா குளிக்கிட்டோம். அக்கா, வசந்தி, என்ன குழம்புடி இது? சூப்பரா இருக்கு. ஆமா, எப்படி செஞ்ச? யார் இந்த ஆண்டிமா? சூப்பர்க்கா, செம்ம டேஸ்ட். இது மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. என் புருஷன் இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி உசுர வாங்குறான். தம்பி, எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களோ? சுகமா? டேய், நீ கோயம்புத்தூர்காரனாச்சாடா? நீ என்னடா அந்த பாஷை பேசிட்டு இருக்க? எப்ப கதைக்க ஆரம்பிச்சேன்னு தெரியவில்லை. கதைக்க நல்லா இருக்கு, நீங்களும் கதையுங்கோ. டேய், போய் எங்க செவத்து பக்கமா கதைடா, போடா. என்ன சிம்ரன் இதெல்லாம்? அண்ணா இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா புழைக்கு வந்த மாதிரியே தெரியல. ஏதோ ஜாலியாக சென்னைக்கு டூருக்கு வந்த மாதிரி தெரியுது. என்னண்ணா? என்னண்ணா சீரியஸ்னஸ் தெரியுதா உங்களுக்கு? அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்களாடா? தாசு, நானும் ஊரை விட்டு ஓடி வரும்போது இங்கே எவ்வளோ பிரச்சனை சந்தித்தேன் தெரியுமா? அது காரணம் இங்கே நான் சில பேர் நம்பினதான். இங்கே பாடுறா, இங்கே எல்லாம் நல்லா பேசுவானுங்க, சிரிப்பானுங்க, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கோணுங்க, உனக்கு கஷ்டம்னும் போது கைட்டிக்கோணுங்க. புரியுதா? என்னடா சொரிகிற? டேய், நீ எல்லாம் பட்டாதான்டா திருந்துவ. அண்ணா, சாப்பிடாம போறீங்க, சாப்பிட்டு போங்க.
சார் என்ன கூப்பிட்டு உட்கார நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன விஷயமா போனீங்க? வீடு சார். Balwan Singh, Assistant Commissioner Rameshwaram. So, everybody out. கேஷ்வா நகர் குளிமி தானே? ஆமாம் சார். அந்த ஏரியா முழுக்க நாங்கள் சர்ச் பண்ணோம். அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். சார் என்னாச்சு? கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? அப்படி யாரும் அங்கே இல்லை சார். என்ன பிரச்சனை சார்? ராமேஸ்வரத்தில் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி வந்து இங்கே தான் தலைமறைவாக இருக்காங்க, தெரியுமா? சார் என் வீடு கூட அந்த ஏரியா தான் சார். அந்த ஏரியாவில் அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். நான் உங்ககிட்ட யாருக்காச்சும் சர்டிஃபிகேட் கேட்டேனா? சரி சார். உள்ள போங்க. என்ன சத்தம் அது? என்னோட பேரு விஜய் பாஸ்கர். நாங்க எல்லாம் ராமேஸ்வரத்துல வரோம். நீங்க எல்லாம் இருக்க இதே ஏரியால ஸ்ரீலங்கா இருந்து ஓடி வந்த ஒரு டெரரிஸ்ட் ஃபேமிலி உங்களோட தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல நடந்த பாம்பு பிளாஸ்டுக்கு அவங்க தான் காரணம். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். ஒழுங்கு மரியாதை நீங்களே வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஒருவேளை நாங்க வந்து கண்டுபிடிச்சோம், அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த ஏரியா முழுக்க பிளாக் பண்ணிருக்கோம். சோ எங்கிட்ட சரண்டர் ஆகுறதா உங்களுக்கு இருக்க ஒரே வழி. மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலே இருங்க. நாங்க இப்ப ஒவ்வொரு வீடா இன்வெஸ்டிகேட் பண்ண வருவோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா போச்சு, எல்லாமே போச்சு. எங்களை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாத. அப்பா மாமாக்கு கால் பண்ண சிக்னல் கிடைக்கல. என்ன நடக்குதுன்னு விளங்கல. நானே கீழே போய் சரண்டர் ஆயிடுறேன். என்னப்பா கதைக்கிறீங்க? அவர் என்னமோ தீவிரவாதின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க சரண்டர் ஆக போறேன்னு சொல்றீங்க. சேயாத்துக்கு உள்ள போக போறீங்களோ? வேற என்னடா செய்ய சொல்ற? அப்பா அவர் கதைக்கிறத பார்த்தா நம்மளை விசாரிப்பாருன்னு கூட எனக்கு தோணல. நாம தான் செய்த வேண்டிய கன்ஃபார்ம் செய்து வந்த மாதிரி தான் தெரியுது. நாம இப்போ மாட்டினம் என்றால் நம்மளால வெளியே வரவே முடியாது. டே, எப்படி மேலே வந்தால் நம்மளை பிடிக்கதானடா போகிறாங்க. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். இவங்க இல்லை சார். இவங்க இல்லை சார். இவங்களா? இல்லை சார். இவங்க சார். இவங்க இவங்க நல்லா பாரு. இவங்க இல்லையா? சார், இதான் கடைசி வீடு சார். கீழே ராகவன் சாரோட வீடு, மேலே ஒரு ஃபேமிலி ரெண்டுக்கு இருக்காங்க.
பேர் என்ன? தர்மதாஸ். எங்கே வேலை பார்க்குற? எதிர் வீட்டில் ரிச்சர்ட் சார்ட்ட டிரைவராக வேலை பார்க்குறேன். நிதூஷன். நீ என்ன பண்ணுற? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருக்கேன். நீங்கள்? வசந்தி, ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டுங்க. சார்? டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டு. என்ன அப்பா கேட்குறல்ல, எடுத்து கொடுங்க. இந்த வீட்டில் எத்தனை வருஷமா இருக்க? அது வந்து 8 வருஷமா. உனக்கு அந்த ஸ்ரீலங்கன் குடும்பத்தை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஒன்றும் விளங்கலையே சார். அப்புறம் எதுக்குடா அந்த தமிழில் பேசுகிற? அவனை கூப்பிடு. நல்லா பாரு, இவங்க தானே? ஒழுங்கா பார்த்து சொல்லு, இவங்க தானே? இல்லை சார். क्या? இவங்க இல்லை சார். என்னடா விளையாடுறியா? விளையாடுறியா? இவங்க யாருமே இல்லைன்னா எங்கடா? வேற எங்கேயாவது மாறி போயிருக்கல சார். கொன்றுவா உன்னை. இங்க பாரு ப்ளீஸ், இந்த கேஸை முடிச்சாதானே இதை வச்சு என்ன காப்பாத்திக்க முடியும். தயவு செஞ்சு சொல்லு, அவங்க தானே இருக்கான்? இல்லை சார். அந்த 2வது வீட்டில் பார்த்தோமே அவங்க தானே? இல்லை சார். அந்த 3வது வீட்டில் பார்த்தோமே அவங்க தானே? இல்லை சார். அந்த 4வது வீட்டில் பார்த்தோமே அவங்க தானே? அந்த 5வது வீட்டில் பார்த்தோமே சொல்றா. சார் கேபே, நீங்கள் அடிச்ச பையன் இறந்துட்டானா சார்? உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம் சார். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எதுக்கு சார்? நாங்களே ஒரு அகதிகள், எங்களை எதுக்கு சார் காப்பாற்றினீங்க? உண்மையாக சொல்லணும்னா நானும் இங்கே வர வரைக்கும் எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சணும் தான் வந்தேன். நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது கூட எனக்கு 1008 கேள்வி இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சது. விளங்கையில் சார், இவர் இல்லை சார். நான் கேட்டா மட்டும் பேசு. சாரி சார். உங்கள் பேர்? குணசேகர்.
இது உங்கள் சொந்த வீடா? ஓ, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கட்டின வீடு இது. நானும் என்ற மனுஷியும் முதல்ல எங்களோட வாழ்க்கையை தொடங்கின வீடு இது. ஸ்டாப் பண்ணாமல் பேசுங்க. என்ன பேசுறது? ஏதாச்சும் பேசுங்க. சும்மா நீங்கள் கேட்கறதுக்காகலாம் கதைக்க முடியாது. முதல்ல என்னட்ட கேள்வி கேட்கணுமெண்டா அதுக்கு ப்ராப்பர் வாரண்ட் இருக்கணும். ஏய், இது ஸ்ரீலங்கன் தமிழ் தானே? ஆமாம் சார். இவன் என்ன சொன்ன? இவர் இல்லை சார். அப்புறம் எதுக்கு இந்த தமிழில் பேசுகிறான் அவன்? தெரியல சார். உன் சொந்த ஊர் எது? திண்டுக்கல். போய் சொல்லாத, டாக்குமெண்ட்ஸ் காட்டு. சொந்த ஊர் திண்டுக்கல், அப்புறம் ஏன்டா அந்த தமிழ்ல பேசுற? சொந்த ஊர் திருச்சி, அப்ப நீ என்ன தமிழ்ல பேசுற? இப்போ நாங்கள் எந்த தமிழில் கதைக்கிறோங்கிறது பிரச்சனையா இல்லை தமிழில் கதைக்கிறதே பிரச்சனையா? கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது, தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. உனக்காக எனக்காக பூமி சுத்துதே, ஒன்னு சேர்ந்தா போக இன்னும் பாதை இருக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, கண்ணை திறந்து பாரு. ஒரே வானம் ஒரே பூமி, கைய கோர்த்து சேரு. ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே பூமி. சொல்லி வச்ச மாதிரி अरे पाजी पाजी सत श्री अकाल माँ सत श्री अकाल गुड़िया फाइनली थैंक गॉड இந்த தமிழ் ஆளுங்க என்ன சவடிக்கிறாங்க हम पंजाबी ने तो एक दूसरे की हेल्प करनी चाहिए ना अब बताओ पाजी ये श्रीलंकन फैमिली किधर है ऐसा क्या देख रहे हो बोलो श्रीलंकन फैमिली किधर है आपको पता है ना बताओ என்ன கதைக்கிறீங்கோ வெந்து முகமா நினைச்சுக்காத மொழிய கடந்து பழகி பாரு கோடியினமா தெரிஞ்சுக்கா. ஒரு மனுஷன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒன்று பணமாக இருக்கும் இல்லை பவராக இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் பின்னாடி ஒரு கூட்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவனோட மனசு. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனசை நான் பார்த்துட்டேன். சந்தோஷமா இருங்க. போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே. யார் சொன்னா நீ அகதின்னு? எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வானதல மேல கொடைய பிடிக்குதே. எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே. ஒரே வானம் ஒரே பூமியோ, ஒரே வானம் ஒரே பூமியோ, ஒரே வானம் ஒரே பூமி.